பற்றுறுதியில் வளரும் குடும்பம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கின்றேன். 2 தீமோத்தேயு 1:5. பற்றுறுதி என்ற சொல் ஒப்படைத்தலுடன் தொடர்புடையது. எனவே ஆண்டவரை நம்பியிருத்தல் என்பது அவரிடம் ஒப்படைத்தலை உள்ளடக்கியது. ஒப்படைத்தல் என்பது கடவுளுக்கு உரியவராய் வாழ்தலாகும். அதாவது இவ்வுலக சிற்றின்பங்களை சாராமல் கடவுளை சார்ந்திருத்தலாகும். தூய பவுலடிகளார் தீமோத்தேயுவின் பற்றுறுதி வெளிவேடமற்றதாக இருப்பதையும், அந்த பற்றுறுதி பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் தாய் ஐனிக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. 2 தீமோத்தேயு 1:4. அது தீமோத்தேயுக்குள் இப்போது உள்ளது என உறுதியாக நம்புவதாக குறிப்பிடுகின்றார். தீமோத்தேயு வெளிவேடமற்ற பற்றுறுதி வாழ்வு வாழ்ந்ததற்கு அவரது பற்றுறுதியில் சிறந்திருந்த குடும்பமே காரணமாகும். பவுல் தெர்பை அல்லது லிஸ்திராவுக்கு போன போது இக்குடும்பத்தை சந்தித்து நற்செய்தியை அறிவிக்கின்றார். அப்போஸ்தலர் 16:1. பவுலால் கிறிஸ்துவாகிய நற்செய்தியை ஏற்றுக்கொண்ட இவர்கள் இக்கோனியாவில் உள்ள மக்களாலே நற்சாட்சி பெற்றவர்களாயிருந்தார்கள். அப்போஸ்தலர் 14:6, 21, 21. தீமோத்தேயுவும் அவரது பெற்றோரும் பற்றுறுதியில் வளர்ந்தவர்களாக மட்டுமல்ல, நல் மனச்சான்றின் மக்களாகவும் வாழ்ந்தார்கள். அப்போஸ்தலர் 16:2. குடும்பங்களில் பாடுகளும் உபத்திரவங்களும் கவலைகளும் கண்ணீரும் வேலை இழப்புகளும் பொருளாதார நெருக்கடிகளும் அமைதி குறைவுகளும் பலவீனமும் வருகின்ற போது நாம் முழுவதுமாய் கடவுளை சார்ந்து வாழ்கின்றோமா, அல்லது ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகின்ற மக்களாக காணப்படுகின்றோமா? இவ்வுலகின் வீண் மாயாகிய செல்வம், பெருமை, புகழ், பதவி இவைகளை மட்டும் நாம் நம்பி அவைகளை சார்ந்து வாழாமல் எந்த நிலையிலும் நம்மை கைவிடாத கடவுளை சார்ந்து வாழ அழைக்கப்படுகின்றோம். ஜெபம். உறவோடு வாழ வேண்டும் என திருமறை வழியாக அழைப்பு விடுக்கும் அன்பின் கடவுளே, நாங்களும் உண்மைத்தன்மையோடு சான்று பகிர உதவியருளும். ஆமென். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.